நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு 3 நண்பர்களின் அட்டகாசம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜிம்கானான்னு ஒரு அழகான ஊர். அந்த ஊர்ல 3 நண்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க போனாலும் என்ன பண்ணாலும் 3 பேரும் ஒன்னா தான் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க 3 பேரோட பேர் என்னன்னா சுரேஷ், ரமேஷ், மகேஷ்னு. இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி 3 பேரும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 3 பேருக்கும் எல்லா விஷயங்களும் ஒன்றா ஒத்து போகாது. இவங்க 3 பேருமே சின்ன வயசு நண்பர்கள். இப்போவுமே அதே ஒத்துமையோடு இருக்கிறாங்க. மகேஷோட அப்பா நல்லா நிறைய சம்பாத்தியம் பண்ணுறாங்க. இவங்க வீட்டில் தான் ரமேஷும் சுரேஷும் தங்கி இருக்கிறாங்க. மகேஷுக்கு என்ன, ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. அவங்க அப்பா கிட்ட பணமெல்லாம் நிறைய வாங்கி வாங்கி அவனோட நண்பர்களோட ஊரை சுற்றுறது, சந்தோஷமாக இருக்கிறது, நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஓய்வு எடுக்க வேண்டியது, இதே தான் தினமும் வேலையாக வச்சுட்டு இருந்தான். சுரேஷுக்கு ஒரு வயசான அப்பாவும் ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே நல்லா பார்த்துக்கணுன்றது தான் அவனோட ஆசை. ஆனால் அவனோட நண்பர்கள் 2 பேருமே சேர்ந்து இவனை தனியாக விடவே மாட்டானுங்க. எங்கே போனாலும் பின்னாடியே கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. நான் வரலடான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டானுங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் இந்த சுரேஷும் அவனோட நண்பர்கள் கூடவே ஊரை சுற்றிட்டு இருக்கிறான். மகேஷோட அப்பா ஒரு ப்ளே ஸ்கூல் வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்கூலில் 2 பசங்களை சேர்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்களோட 2 பசங்களையும் அந்த ப்ளே ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மகேஷ் வழக்கம் போல் அவங்க அப்பா கிட்ட போய் பணம் கேட்குறான். அவங்க அப்பா, நான் பணம் இருந்தாலும் தரமாட்டேன்டா, பணமெல்லாம் இனிமேல் நீ என்கிட்ட கேட்காத அப்படிங்கிறாங்க. அதுக்கு மகேஷ், அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நம்மளோட ப்ளே ஸ்கூலில் தான் 2 பேரை இன்றைக்கி சேர்த்தாங்கல்ல, அந்த ஃபீஸை என்கிட்ட கொடுங்க, எனக்கு செலவழிக்கிறதுக்கு பணமே இல்லை, பணம் தேவைப்படுதுப்பா, தாங்க அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ தானடா சொன்னேன் பணமெல்லாம் இருக்குது ஆனால் தரமாட்டேன்னு, ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சி நீ எனக்கு பணம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படியே உன்னோட 2 நண்பர்களையும் இப்போ சாப்பிட்றதுக்கு போய் கூட்டிகிட்டு வாடா, சீக்கிரமாக வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மகேஷுக்கு சாப்பாடு நனியும். இனிமேல் என்ன, நம்ம சாப்பிட்டு ஓய்வெடுக்க வேண்டியதான், அப்படியே ஏமாத்திட வேண்டியதான் நம்ம அப்பாவை. அப்பாவே நம்மளை சாப்பிட கூப்பிடுறாங்க, நல்ல வாய்ப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 நண்பர்களையும் கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டான். மகேஷோட அப்பா, என்னடா பிள்ளைங்களா, 3 பேரும் ரொம்ப பசியில் இருக்கிறீங்க போல இருக்கு, கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டீங்களா, வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம்டா, சாப்பாடு தட்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்களை கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரமேஷும் சுரேஷும், என்னதுப்பா என்னது, சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்கடா. 3 பேரும் இப்போ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இன்னைக்கே நீங்கள் வேலைக்கு கிளம்புறீங்க. யார் என்னென்ன வேலைக்கு போவீங்கன்னு தெரியாது. திருடவோ ஏமாற்றவோ பொய் சொல்லவோ கூடாது. நேர்மையான தொழிலை பார்த்துட்டு என்கிட்ட அதில் வர்ற வருமானத்தை எடுத்துகிட்டு வந்து தரணும். 3 பேருமே ஒன்றா போகக்கூடாது, ஒரே வேலையை செய்யக்கூடாது, தனித்தனியாக தான் போகணும். ஆனால் 3 பேர்த்துக்குமே கால அவகாசம் 6 மாதம். சரியாடா, நல்லா புரிஞ்சுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. மகேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, அப்பா நம்ம 3 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க, இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இவனுங்க 2 பேரும் சரிங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறானுங்க. அதை பார்த்தோன்னையும் இந்த மகேஷுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகி போச்சு. என்ன, இவங்களும் நம்ம அப்பா சொல்கிறதையே கேட்குறானுங்களே, சரி வேறு வழியே இல்லை, நம்மளும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவனும் மெதுவாக சரிப்பா அப்படிங்கிறான். சரிடா, சீக்கிரம் சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிட்டு வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க அவங்க அப்பாவும். சரிப்பா, நாங்கள் 3 பேரும் வேலைக்கு போயிட்டு வரோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வாங்கடா, நல்லா நிறையா சம்பாத்தியம் பண்ணிவிட்டு வெற்றியோடு திரும்பி வாங்க 3 பேரும் அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே புறப்பட்டுட்டாங்க. ஆளுக்கு, நான் இந்த பக்கம் போகிறேன்டா, நீ அந்த பக்கம் போ, நீ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சுரேஷுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. எங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு மரக்கடை தெரியுது. சரி நம்ம அந்த கடைக்கே போய் வேலை கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த கடையில் உள்ள முதலாளிக்கிட்ட போய், எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா, எனக்கு வேலை வேணும் அப்படின்ட்டு கேட்குறான். உடனே அந்த மரக்கடை முதலாளியும்,
ஓய் சுரேஷ் தானே நீனு? என்னடா உனக்கு ஊர் சுற்றுற வேலையெல்லாம் விட்டுட்டியா? வேலை வேணும்ன்ட்டு வந்திருக்கிறியே, அதிசயமாக இருக்கு. வேலையெல்லாம் நீ செய்வியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷும் நான் செய்வேன், வேலையெல்லாம் நல்லாவே செய்வேன் அப்படிங்கிறான். ஓ அப்படியா சுரேஷ், அப்படின்னா நீ அங்கே மேலே ஏறி அங்கே ஆணி அடி. நீ சரியாக கையில் ஆணி அடிக்கிறியா இல்லை கட்டையில் ஆணி அடிக்கிறியான்னு பார்ப்போம். அதை வச்சு உனக்கு நான் வேலை தர்றதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுரேஷும் சரிண்ணே, ஒரு சுத்தியலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி சரியாக அந்த கட்டையில் ஆணி அடிக்கிறான். சரிப்பா, இறங்கு, உனக்கு நான் வேலை போட்டு தரேன், மாதம் ஆனால் 300 ரூபா சம்பளம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுரேஷும் சரிங்கண்ணே, ரொம்ப நல்லது, எனக்கு வேலை தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி 3 மாதம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுனாலே அவருக்கு ரொம்ப கை வந்த கலையாக மாறிடுச்சு. வேலை செய்கிறதுல அவர் ரொம்ப சிறந்தவராக மாறிட்டாங்க. இப்படியே வேலை செஞ்சதில் நாள் போனதே தெரியல. 6 மாதம் வந்துடுச்சு. இப்போ தான் சுரேஷுக்கு ஞாபகம் வருது, மகேஷோட அப்பா நம்மளை 6 மாதத்தில் பணம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல, நம்ம பணம் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிக்கிட்ட வந்து நான் எங்கள் ஊருக்கு போகிறதா இருக்கிறேன், என்னோடய சம்பளத்தை நான் எடுத்துகிட்டு நான் எங்களோட சொந்த ஊருக்கே போகிறேன், சொந்த ஊருக்கு போய் சொந்தமாக ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு இருக்கேன், அதுக்கான ஒரு மேஜை மட்டும் எனக்கு வேணும், அதுக்கு மட்டும் பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச சம்பளத்தை எனக்கு தந்துருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே முதலாளி, என்னப்பா நீ இப்படி சொல்கிறியே, இவ்வளோ நாள் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த, இப்போ என்னடானா ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறியே, சரி நல்லபடியாக போயிட்டு வாப்பா, சொந்த வேலை பார்க்க போகிறேன்னு சொல்கிற, நல்ல விஷயமா இருக்குது, நீ இவ்வளோ நல்லா வேலை செஞ்சதுக்காக உனக்காக நான் ஒரு பரிசு தர்றதா இருக்கேன், நீ அதை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. என்னதுண்ணே பரிசா, எனக்கா? சரிண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த முதலாளி சின்னதாக ஒரு மரப்பலகையை தூக்கி போடுறாங்க. அந்த மரப்பலகையை பார்த்து 1 2 3 3 2 1 ஜி பூம்பா, மந்திர டேபிளே வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு அழகான டைனிங் டேபிள் வந்துருச்சு. அந்த டைனிங் டேபிளில் வேற வகையாக அவ்வளோ உணவு இருக்குது, எது வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ உணவு இருக்குது. இங்கே பாரு சுரேஷ், இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் 1 2 3 3 2 1 ஜி பூம்பா, டேபிளே மறைந்து போ அப்படின்னு சொன்னோன்னையும் சின்னதாக ஒரு மரக்கட்டை வந்துடும், அதை எடுத்து நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த மந்திர டேபிள் சுரேஷ், நீ பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கான பரிசு, எடுத்துகிட்டு உங்களோட சொந்த ஊருக்கு போய் நல்ல ஒரு அழகான பெரிய ஹோட்டல் ஒன்று வச்சு அதில் நல்லா முன்னேறு அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கிளம்பிட்டாங்க. போயிட்டே இருக்கும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகணுன்னா நேரம் ஆயிரும். சரி ஒரு ஹோட்டலில் நாம் இருந்துட்டு காலையில் புறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே நல்லா வசதியாக இருக்கிறவங்க போல இருக்குது. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு டைனிங் டேபிளில் ஒரு அம்மாவும் பாப்பாவும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க டைனிங் டேபிளில் மட்டும் எந்த சாப்பாடுமே இல்லை. ரொம்ப நேரமாக அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்களுக்கு மட்டும் சாப்பாடு யாருமே எடுத்துகிட்டே வரலையேன்னு சொல்லிட்டு அவங்களோட மந்திர பலகையை எடுத்து கீழே வச்சுட்டு 1 2 3 3 2 1 ஜி பூம் வா, மந்திர டேபிளே வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு அழகான மந்திர டேபிள் வந்துருச்சு. அந்த டேபிள் ஃபுல்லாகவே அவ்வளோ உணவு. வாங்க நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க, உங்களுக்கான உணவு இங்கே இருக்குது, எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், சாப்பிடுங்க, குழந்தை எவ்வளோ நேரம் சாப்பிடாமலே இருக்கும், சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. அந்த பசியோட பசியாக நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. மறுபடியும் அவங்க மந்திரத்தால் அவங்க மந்திர பலகையை எடுத்துகிட்டு அவங்களோட அறைக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு சுரேஷ் கிளம்பிட்டாங்க. இந்த சுரேஷ் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஹோட்டல் முதலாளி வந்து அந்த உண்மையான மந்திர பலகைக்கு பதிலாக வேற ஒரு போலியான மந்திர பலகையை வச்சுட்டு உண்மையான மந்திர பலகையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதும் சுரேஷ் அவங்களோட மந்திர பலகையை எடுத்துகிட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே நடந்து வந்து
மகேஷோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. மகேஷோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வரவேற்கிறாங்க. 2 பேருமே அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. சுரேஷ் மகேஷோட அப்பா கிட்ட அந்த மந்திர பலகையை எடுத்து காமிக்கிறான். அந்த பலகையோட மந்திர சக்தியை பற்றியும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த மந்திர பலகையை எடுத்து கீழே போடுறான். உடனே அந்த மந்திர பலகை உடச்சி போயிடுச்சு. இனிமே எப்படி இந்த மந்திர பலகை வேலை செய்யும் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறான். அதுக்கு உடனே மகேஷோட அப்பா, டேய் சுரேஷ், நீ போய் சொன்னதெல்லாம் போதும், ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே ரமேஷ் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய மாவு மில்லில் அரிசி மூட்டை, உளுந்து மூட்டை, அந்த மாதிரி நிறையா மூட்டைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மூட்டைகளெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு குடவுனில் வைக்கணும். அதுக்கப்புறம் லாரியில் ஏற்றணும். மில்லில் உள்ள மூட்டைகளோட எண்ணிக்கை எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டுலாம் கவனிச்சுக்கணும். இதுதான் அவனோட வேலை. ஊரை நல்லா சுற்றிட்டு இருந்தவன் இப்போது இரவும் பகலும் மாற்றி மாற்றி கண் விழித்து பார்த்து வேலை செய்கிற ஒரு நல்ல மனுஷனாக மாறிட்டான். முதலாளியோட மனசில் நல்லா இடம் பிடிச்சிட்டனால முதலாளியும் எங்கே போனாலும் கூடவே கூட்டிகிட்டு போவாங்க, வருவாங்க. நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. ரமேஷ் முதலாளிக்கிட்ட போயிட்டு, முதலாளி இப்போ நான் எங்களோட சொந்த ஊருக்கு போகணும். நான் ரொம்ப சோம்பேறியாக வேலையே செய்யாமல் ஊரை சுற்றிட்டு இருந்த ஒரு மனுஷன். ஆனால் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறதுக்கான காரணமும் என்னோட நண்பன் மகேஷோட அப்பாவும் நீங்களும் தான் காரணம். இப்போ நீங்கள் எனக்கு நல்ல வேலையை கற்றுக் கொடுத்துட்டீங்கல்ல, என்னோட சொந்த ஊரில் போய் நல்லா வேலை செஞ்சு பொழைச்சிப்பேன் முதலாளி. எனக்கான வருமானத்தை மட்டும் நீங்கள் கொடுங்க, நான் என்னோடய சொந்த ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறான். இப்போ நான் மகேஷோட அப்பா கிட்ட போய் மகேஷ் அப்பா சொன்ன வாக்கை நிறைவேற்றணும்ல, அதுக்காக நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு முதலாளியும், சரிப்பா ரமேஷ், நீ ரொம்ப நல்ல வேலையை தான் செஞ்சுருக்கிற. இவ்வளோ நாள் நீ என்னோட மில்லில் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சதுக்காக உனக்காக நான் ஒரு கழுதையை தரேன். அந்த கழுதையை நீ பரிசாக வச்சுக்கோ. உனக்கு எப்பெல்லாம் பண கஷ்டம் ஆகுதோ அந்த சமயத்தில் உனக்கு பணம் தேவைப்பட்டா இந்த கழுதைக்கிட்ட போய் நீ பணம் கேட்டேன்னா அந்த கழுதை உனக்கு பணம் தரும். ஆனால் நியாயமாக உண்மையான வறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த கழுதை உனக்கு பணம் தரும். இந்த கழுதையை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை கொடுத்து விட்டாங்க. இந்த ரமேஷும் அந்த முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கழுதையை வாங்கிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டான். நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழையிறான். உடனே அந்த ஹோட்டல் முதலாளி, இந்த கழுதையெல்லாம் உள்ளே விட மாட்டேன்ப்பா, நீ அந்த கொட்டான்குள்ளே போய் விட்டுட்டு வா, போகும்போது கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவனும் அந்த கொட்டான்குள்ளே போய் விட்டுட்டு அவனும் ஹோட்டலுக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். இதோ இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த கொட்டானுக்குள்ளே போயிட்டு அந்த கழுதைக்கிட்ட பணம் கேட்குறான். அந்த கழுதையும் பணம் தந்துடுச்சு. அது எல்லாத்தையுமே அந்த ஹோட்டல் முதலாளி ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரமேஷ் ஹோட்டலுக்குள்ளே வந்து பணத்தை கொடுக்கறதுக்குள்ளேயும் அந்த முதலாளி போய் அந்த கொட்டானுக்குள்ளே உள்ள கழுதையை மாற்றிட்டு ஒரு போலியான கழுதையை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் வழக்கம் போல் அந்த கழுதையை கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த கழுதையை கூட்டிகிட்டு நடந்து வந்து மகேஷோட வீட்டுக்கே வந்துட்டான். மகேஷோட அப்பா சுரேஷ் எப்படி வரவேற்றாங்களோ அதே மாதிரியே ரமேஷையும் வரவேற்கிறாங்க. ரமேஷும் நடந்த எல்லா விஷயங்களையுமே மகேஷோட அப்பா கிட்ட சொல்கிறான். இந்த மந்திர கழுதையை பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் கழுதைக்கிட்ட பணத்தை கேட்குறான். ஆனால் இந்த கழுதை பணமே தரலை. ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு. நான் நியாயமாக உண்மையான வறுமையில் இருக்கும்போது தானே இந்த கழுதைக்கிட்ட பணம் கேட்குறேன். ஆனாலும் இந்த கழுதை பணம் தர மாட்டேங்குதே, என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்ட்டு இவனும் குழம்பி போய் நிற்கிறான். உடனே மகேஷோட அப்பா, டேய் ஏன்டா 2 பேரும் மாற்றி போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவன் வந்தோன்னையும் அவன் ஒரு கதையை சொல்கிறான், நீ வந்தோன்னையுமே நீ ஒரு கதையை சொல்கிற. என்னோட மகன் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன கதையை சொல்ல போகிறானோ? இந்த கழுதையே அந்த கம்பத்தில் கட்டிட்டு நீயும் அவனும் ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டு போங்கடா அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த மகேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இசைக்கருவிகள் வச்சிருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். தினமுமே நிறையா இசைக்கருவிகள் விற்றுக்கிட்டு இருக்கும். புது இசைக்கருவிகள்லாம் செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மகேஷுக்கு இசை மேலே உள்ள ஆர்வத்தினால அங்கேயே ஒரு பெண்கிட்ட இசையெல்லாம் கற்றுக்கிறான். அந்த முதலாளி பெண்ணும் ரொம்ப அழகாக இசையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு.
அவன் இசை கற்றுக்கிட்ட அந்த குரு கிட்ட போயிட்டு, மேடம் மேடம், நீங்கள் எனக்கு ரொம்ப அருமையான இசையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டீங்க. எங்கள் சொந்த ஊருக்கு போய் சொந்தமாக ஒரு இசை கல்லூரி வைக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக நீங்களே எனக்கு ஒரு நல்ல இசைக்கருவியை தேர்ந்தெடுத்து வாங்கித்தாங்க. இந்தாங்க காசு அப்படின்ட்டு காசு கொடுக்குறான். உடனே அந்த இசை கற்றுக் கொடுத்த குரு, வேண்டாம் மகேஷ், வேண்டாம், நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஊருக்கு போய் இசைக்கல்லூரி வைக்கணும்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்களுக்காக நான் அன்பளிப்பாக ஒரு மந்திர வயலினையே பரிசாக தரேன். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த குரு போய் அவங்களோட அறையில் ஒரு அழகான வயலினை எடுத்துகிட்டு வந்து ஒரு பைக்குள்ளே போட்டு அந்த மகேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வயலின் ஒரு மந்திர சக்தி வாய்ந்த வயலின். யார் பொய் சொன்னாலும் அதை உங்ககிட்ட காமிச்சு கொடுத்துரும். உண்மையை சொன்னாலும் சந்தோஷம், எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையுமே அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லும். அதை வச்சு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நீங்கள் நல்லா பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மகேஷும் அந்த வயலினை வாங்கிட்டு, ரொம்ப நன்றி மேடம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க. மகேஷ் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று வருது. அந்த ஹோட்டல் வந்ததுமே இந்த வயலின்னு, அந்த கடைக்குள்ளே போ, அந்த கடைக்குள்ளே போ, மகேஷ் அந்த கடைக்குள்ளே போ அப்படின்ட்டு சொல்லுது. இந்த மகேஷும் அந்த கடைக்குள்ளே போய் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு நீங்கள் ஓய்வெடு, இன்னைக்கு நீங்கள் ஓய்வெடு, மகேஷ் இன்னைக்கு நீங்கள் ஓய்வெடு அப்படின்ட்டு அந்த வயலின் சொல்லுது. இரவு நேரமாயிருச்சு. மகேஷ் அவனோட அறையில் ஓய்வெடுக்கிறதுக்கு தூங்கிறதுக்கு வந்துட்டான். ஹோட்டல் முதலாளி இவன் எப்படா தூங்குவான் அப்படின்ட்டு காத்துட்டே இருந்துட்டு, இவன் ஏதோ ஒரு வயலினை வச்சிருக்கிறானே, அது நமக்கு தேவை, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலினை எடுக்கிறதுக்காக வராங்க. வயலினை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. உடனே அந்த வயலின் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுச்சு. மகேஷோட நண்பர்களோட பரிசையும் இவன் தான் திருடி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிடுச்சு மகேஷ் கிட்ட. உடனே இந்த ஹோட்டல் முதலாளியும், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் அந்த பரிசெல்லாமே தந்துடுறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒப்படைச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மகேஷ்கிட்டையே ஒப்படைச்சிட்டாங்க. மகேஷ் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா இவனையும் ரொம்ப அருமையாக வரவேற்கிறாங்க. மகேஷ் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் அவங்களோட 2 நண்பர்களும் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறான். அப்போ தான் மகேஷோட அப்பா எல்லா விஷயங்களையுமே நம்புகிறாங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் மந்திர சக்தி வாய்ந்த பரிசுகளை தந்தாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே இவங்க 3 பேரும் உபயோகித்து காமிக்கிறாங்க. இப்போ மகேஷோட அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சுரேஷ் சொந்தமாக ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுட்டாங்க. ரமேஷ் சொந்தமாக ஒரு மாவு மில் வச்சுட்டாங்க. மகேஷ் சொந்தமாக ஒரு இசை கல்லூரியும் வச்சுட்டாங்க. இப்போ 3 பேருமே நல்லா நிறையா சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த 3 பேரும் ரொம்பவே ஒத்துமையாக அந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பணமெல்லாம் நிறைய சம்பாத்தியம் பண்ணி புது வீடெல்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மகேஷோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதனால் அவங்களே சொல்கிறாங்க, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், நான் சொன்ன மாதிரியே நீங்கள் 3 பேரும் நடந்துக்கிட்டீங்க, இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு வாழ்த்துறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, எப்போவுமே உழைச்சி சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இருக்கணும். சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. நம்ம சோம்பேறியாக இருக்கிறோங்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சோம்பேறித்தனமாக இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. நம்மளும் சோம்பேறியாக இருக்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நாம் ஒத்துமையாக ஒழுக்கமாக இருக்கிறோமோ, அந்த ஒத்துமையும் ஒழுக்கமும் தான் நம்ம கூடவே இருக்கும். வெற்றிக்கு மேலே வெற்றிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல உறவுகளோட பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.